வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜார்ஜ் எலியட் எழுதின தி மில் ஆன் த ஃப்ளார்ஸ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜார்ஜ் எலியட்டோடைய உண்மையான பேர் வந்து மேரி ஆன் எவான்ஸ். இந்த நாவலில் அவங்க ஒரு ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. அது எப்படி இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண்மணி வந்து வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் இந்த காலத்தில் இருக்குது. அந்த சமுதாயம் தான் அந்த பொண்ணை வந்து ஜட்ஜ் பண்ணது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டே வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கதைப்படி பார்த்திங்கன்னா டாம் அப்புறம் மேகி துலிவர் இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் சீ போர்ட்டான ஒரு டவுன், அது பேர் வந்து சென்ட் ஆக்ஸ், அங்கே தான் வாழறாங்க. அவங்க அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு மில் இருக்குது. அவங்க வந்து அவங்க அம்மாவோடைய சகோதரிகளோட ஃபேமிலிஸ் கிட்ட தான் அவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. டாமுக்கு 13 வயசு ஆகும்போது மிஸ்டர் துலிவர் வந்து டாமை வந்து ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. அந்த ஸ்கூலை நடத்துகிறது ஒரு கிளர்ஜிமேன். அவர் ஏன் அப்படி நடத்துகிறாருன்னா, டாம் வந்து அந்த மாதிரி நல்ல ஸ்கூலில் படித்தா அவனே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், வெறும் இந்த மில்லை நம்பிட்டு அவன் இருக்க மாட்டான் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். மேகி வந்து இன்னும் வந்து டாமோட சின்ன பொண்ணு. அவள் வந்து எப்படின்னா ஒரு டாம் பாய் மாதிரி அன்லேடி லைக்காக வந்து ஒரு வம்பு பண்ணுறது, ஒரு சுற்றுறது, அந்த மாதிரிலாம் அவள் இருந்துட்டுருக்கா. அவளுக்கு வந்து டாமை ரொம்ப பிடிக்கும். டாமுக்கும் வந்து அவளை ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி அவனை தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அவன் எதாவது சொல்வானே தவிர மற்றபடி மேகி எது செஞ்சாலும் டாமுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் மிஸ்டர் துலிவருக்கு வந்து அவரோட மனைவியோட சகோதரியான மிஸ்ஸஸ் கிளெக்கோட ஒரு சண்டை வருது. ஏன்னா வந்து 500 பவுண்ட் லோன் வந்து வாங்கியிருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு சண்டை வருது. அதே சமயத்தில் டாம் வந்து அந்த ஸ்கூலுக்கு போனாலும் அவனால் அங்கே படிக்க முடியல. ஏன்னா மிஸ்டர் ஸ்டெல்லிங்கோடைய சொல்லி கொடுக்குற முறை வந்து அவனுக்கு ஒத்து வரல. அதே மாதிரி ஸ்டெல்லிங், அவர் தான் அந்த கிளர்ஜிமேன், அவரை பொறுத்த வரைக்கும் டாமுக்கு வந்து படிப்புலாம் ஏறாது, அவன் வந்து அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை, அவன் வந்து முயற்சியே செய்ய மாட்டேன்றான் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபிலிம் வெக்கம்ன்ற ஒரு பையன், அவன் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய லாயருடைய பையன். அவனுக்கு கொஞ்சம் முதுகு கொஞ்சம் கூனாக இருக்கும். அவன் வந்து அந்த ஸ்கூலுக்கு வரான். அதே சமயத்தில் வந்து மிஸ்டர் வேக்கம்க்கும் மிஸ்டர் ஸ்டூலிவருக்கும் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இரிகேஷன் சிஸ்டம் சம்மந்தமாக ஒரு லீகல் ரைட்ஸ், உனக்கா எனக்கா இந்த இடத்துலேருந்து வர தண்ணி என் நிலத்துக்கா உன் நிலத்துக்கான்ற மாதிரி சண்டை போய்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் தான் டாம் வந்து இதே ஸ்கூலில் சேர்றான். ஃபிலிப் வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன் இருக்கான். அதனால் மிஸ்டர் ஸ்டெல்லிங்க்கு அவனை ரொம்ப பிடிச்சிடுது. டாமை விட ஃபிலிப் வந்து ஒரு வயசு பெரியவனாக இருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் படிப்பில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கான். டாமும் ஃபிலிப்புக்கும் ஒரு நட்பு இருக்குது. ஆனால் அது வந்து எப்படின்னா ஒரு நெருக்கமான ஒரு அன்பான நட்புலாம் இல்லை. டாமும் வந்து என்ன பண்ணுறான்னா, எப்போ பார்த்தாலும் ஃபிலிப்பை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபிலிப்க்கு வந்து கொஞ்சம் கூணு இருக்கிறதுனால அதை வச்சும் கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வா நம்ம வந்து ஸ்வாட் ப்ளே பண்ணலாம், இதை சொல்லித்தரத்துக்கு இங்கே ஒரு டீச்சர் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சின்னு போகிறான். அந்த டீச்சர்கிட்ட கேட்டு டாம் ஒரு ஸ்வாட் வாங்கி அவனோட பெட்ரூமில் ஒழிச்சு வச்சுருக்கான். அந்த சமயத்தில் தான் மேகி வந்து டாமை பார்க்க வரா. ஏன்னா அவளையும் வந்து போர்டிங் ஸ்கூலில் போட்டிருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டாமை பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அவளும் ஃபிலிப்பும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா மேகிக்கு வந்து ஃபிலிப் வந்து நல்லா படிக்கிறது, படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டுறது, அப்புறம் புஸ்தகம் படிக்கிறதுலாம் இருக்கிற அவனோட ஆர்வம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தான் டாம் என்ன பண்ணுறான்னா மேகி கிட்ட அவன் வந்து ஒழிச்சு வச்சுருக்கிற அந்த ஸ்வாடை காட்டுறான். ஆனால் அது அப்படியே அவன் காலில் விழுந்து அவனையே வந்து காயப்படுத்திடுது. அதனால் அவன் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த டைமில் ஃபிலிப் வந்து டாமை நல்லா பார்த்துக்கிறான். மேகியோட இன்னும் க்ளோஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் வந்து மேகி வந்து போர்டிங் ஸ்கூல் போயிடுறான். ஆனால் வந்து கொஞ்சம் மாதம் கழிச்சு திரும்பி டாமை பார்க்குறதுக்கு வரான். அப்போ வந்து அவள் சொல்கிறா, இந்த மாதிரி வந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த கேஸில் வந்து அப்பா வந்து தோத்துட்டாரு, அதனால் இப்போ நம்ம குடும்பம் கொஞ்சம் வறுமையை நோக்கி போயின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அப்பா என்ன ஆயிருக்காருன்னா குதிரையில் போயிருக்கும்போது மேலேருந்து கீழே விடுறதுனால அவர் கொஞ்சம் புத்தி வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் மிஸ்டர் துலிவர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வராரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா இப்போ வந்து அந்த மில் வந்து மிஸ்டர் வேக்கம்க்கு போயிடுது. ஏன்னா கேஸில் அவர் கேச்சதுனால. ஏன்னா இப்போ வந்து மிஸ்டர் வேக்கம்க்கு அவர் அந்த மில்லை கொடுத்துட்டாருன்னா இப்போ மிஸ்டர் துலிவர் அந்த மில்லில் வந்து அவர் வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போனால் அவரோட கடனையும் அவர் கொஞ்சம் அடைக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இருக்கிற வீடும் அவங்கக்கிட்டே இருக்குன்ற நிலைமை இருக்கிறதுனால மிஸ்டர் துலிவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதனால் டாம் என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு வேர் ஹவுஸ்க்கு வேலைக்கு போகிறான். அந்த இடத்துல அவன் படித்த படிப்பு அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட உதவியே செய்யலை. இங்கே துலிவருடைய குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருக்குது. மேகி மட்டும்தான் வந்து அந்த குடும்பத்தில் பார்த்தா ஏதோ ஒரு
மன அழுத்தத்தில் போகாமல் தன்னை காப்பாற்றிக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால அதில் அவளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணிடுறா. ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து மன அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் வந்து டாமோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டான பாப் வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் மேகி கொஞ்சம் புக்ஸும் கொடுத்துட்டு போகிறான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வருஷம் போயிட்டே இருக்கும்போது மேகிக்கு தனிமையான வாழ்க்கையை வந்து தனக்கு தானே பழகிக்கிறான். டாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஏன்னா வந்து அப்படி வேலை செஞ்சால் தான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியுன்ற நிலமை. அந்த சமயத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான்னா, பாப் கிட்டேருந்தும் அவனோட அங்கிள் கிளேக் கிட்டேருந்தும் கொஞ்சம் பணம் வாங்குகிறான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேகியும் வந்து திரும்பி போய் ஃபிலிப்பை போய் அடிக்கடி பார்க்குறான். அவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மேகியும் அவனும் பார்க்கும்போது அவங்க நிறைய பேசுகிறாங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிறாங்க, புஸ்தகங்கள்லாம் பரிமாறிக்கிறாங்க. அப்போ தான் ஃபிலிப் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனோட லவ்வை சொல்கிறான். மேகிக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து அவளுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிடிக்காதுன்னு. ஏன்னா அந்த கேஸ் நடத்ததே ஃபிலிப்போடைய அப்பா கிட்ட தான் அவங்க அப்பா தோற்றுருக்காரு. அதனால் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் டாமுக்கு வந்து தெரிஞ்சிடுது. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு திட்டுறான். அதே சமயத்தில் மேகி கிட்ட சொல்கிறான், இனிமேல் நீ ஃபிலிப்பை பார்க்கவே கூடாதுன்னு, பார்க்கவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறான். அதே மாதிரி ஃபிலிப்பையும் பார்த்து அவனுடைய முதுகு வந்து கூனாக இருக்கு இல்லையா, அதனால் அதை கிண்டல் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லாமல் உன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு திட்டுறான். அதே சமயத்தில் டாம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லபடியாக வந்து அவனுக்கு நிறைய பணம் கொடுத்ததுனால அவங்க அப்பாவோட கடனெல்லாம் அடைச்சிடுறான். மிஸ்டர் சுலிவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா இப்போ வந்து மிஸ்டர் வேக்கமை வந்து அவருக்கு ஏஜ்ட ஒரு உணர்வு அவருக்கு வருது. அவர் போய் மிஸ்டர் வேக்கமை அடிக்க போகிறாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடுது. 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. மேகி தான் அந்த டைமில் வந்து அவங்க சண்டையை வந்து நிறுத்துகிறான். ஆனாலும் அந்த அடிப்பட்ட இதில் வந்து மிஸ்டர் துலிவர் கொஞ்சம் வீக் ஆகிட்டு அடுத்த நாள் இறந்துடுறாரு. அப்படியே சில வருஷங்கள் போகுது. டாம் வந்து தொடர்ந்து கடுமையாக உழைக்கிறான் குடும்பத்துக்காக. மேகியும் வந்து டீச்சிங் வேலையை எடுத்துக்கிறான். அப்போ தான் அவளுடைய கசனான லூசி வந்து அவள் கூட தங்குறதுக்காக வரா. அவள் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. திருப்பி மேகி வந்து ஃபிலிப்போடையே வந்து தொடர்ந்து அவள் நட்பை வந்து வச்சுக்கிட்டே இருக்கான். அவனை வந்து அவளும் விரும்புகிறான். அதே சமயத்தில் லூசியும் வந்து ஸ்டீஃபன் கஸ்ட்டுன்னு அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பணக்காரருடைய மகன், அவனோட வந்து அவள் வந்து ஒரு கோட்ஷிப்பில் இருக்கா. ஸ்டீஃபன் வந்து மேகியை பார்த்துன்னு அழகில் அப்படியே மயங்கிடுறான். பார்த்த உடனே அவன் மேலே அவனுக்கு வந்து காதல் வந்துடுது. மேகிக்கு வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் வந்து நம்ம மேலே வந்து இந்த அளவுக்கு வந்து விரும்புகிறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் லூசி வந்து மேகியும் ஃபிலிப்பும் வந்து ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஃபிலிப்பும் வந்து அவனோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி மேகியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பெர்மிஷனும் பிளெஸிங்கையும் வாங்கிக்கிறான். ஆனால் டாமுக்கு வந்து மேகியும் ஃபிலிப்பும் வந்து ஒன்றா இருக்கிறது பிடிக்கவே இல்லை, தொடர்ந்து அதை எடுத்துகிட்டே இருக்கான். அதே சமயத்தில் ஃபிலிப்புக்கு வந்து ஸ்டீஃபனுக்கும் மேகி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. எங்கே வந்து நம்ம ஸ்டீஃபன் கிட்ட மேகியை தொலைச்சிடுவோமோ, அவள் வந்து ஸ்டீஃபனை விரும்ப ஆரம்பிச்சிடுவாளோன்ற பயம் அங்கே இருக்குது. ஸ்டீஃபனும் மேகியும் ஒரு நாள் வந்து போட் எடுத்துக்கிட்டு ஒன்றா போகிறாங்க. ஸ்டீஃபன் வந்து ரொம்ப தூரம் வந்து போட்டை ஓட்டின்னு வந்துடுறான். அப்போ சொல்கிறான், வரியா நம்ம 2 பேருமே வந்து நார்த்துக்கு ஓடி போயிடலாம் அப்படின்றான். ஆனால் மேகி சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க குடும்பத்துக்கிட்ட அவங்க இருக்கிற டியூட்டியை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி பேசிகிட்டே வரும்போது என்ன ஆகிடுதுன்னா படகை ரொம்ப தூரம் ஓட்டின்னு வந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி ஒரு இடத்துல வந்து நம்ம தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நேரம் கழிச்சு தான் அவங்க திரும்பி கரைக்கு வராங்க. அப்போ ஸ்டீஃபன் சொல்கிறான், நம்ம இவ்வளோ நேரம் வந்து படகு ஓட்டின்னு போயிருக்கோம், கண்டிப்பாக வந்து தப்பாக பேசுவாங்க, இதனால உனக்கு தான் கஷ்டம், அதனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன்னை பற்றி யாரும் தப்பாக பேச மாட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ மேகி என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவள் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. ஆனால் டாமுக்கு அதுக்குள்ளே வந்து அவள் இவ்வளோ நேரம் வந்து போட்டில் போயிட்டு ரொம்ப நேரம் வந்து ஸ்டீஃபனோட இருந்தான்ற செய்தி வந்ததுனால, வேண்டாம் நீ வந்து வீட்டுக்கே ஒரு அவமானம், நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா மேகிக்கு வேறு வழி இல்லாமல் அவள் போய் பாபோவும் அவன் ஃபேமிலியோடையும் தங்கிடுறான். அதே சமயத்தில் ஸ்டீஃபனும் ஃபிலிப்பும் வந்து
அவங்களும் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானதுனால 2 பேருமே போயிடுறாங்க. ஸ்டீஃபன் அவங்க அப்பா கிட்ட லெட்டர் எழுதுறான். அதில் எல்லாத்தையுமே எழுதிட்டு இது என்னுடைய தப்பு தான், மேகியோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுகிறான். ஆனாலும் சரி இந்த காசிப்பை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. மேகியோட பேர் வந்து ரொம்ப பாழாயிடுது. அப்போ ஃபிலிப் ஸ்டீஃபன் 2 பேருமே வந்து மேகிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. நாங்கள் இன்னும் உன்னை லவ் பண்ணுறோம், வந்து உனக்கு உன்னோட வந்து சேர்ந்து வாழறதுக்கு எங்களுக்கு முழு விருப்பம் அப்படின்னு எழுதுகிறாங்க. அவளுக்கு எந்த உதவினாலும் செய்ய தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மேகிக்கு வந்து ஸ்டீஃபனை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா. அப்போ பார்த்தா பயங்கரமான ஒரு மழை வந்து அந்த ஊர்லேயும் ஒரு வெள்ளம் வந்துடுது. அந்த ஊரில் ஒரு ஆறு இருக்குது, அது பேர் வந்து ஃப்ளாஸு. அது அப்படியே பெருக்கி எடுத்து ஓடுது. அப்போ பாப் வந்து என்ன பண்ணுறான்னா மேகியை வந்து ஒரு போட்டில் வைக்கிறான். ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. அவள் வந்து அந்த போட்டை வந்து ஒட்டிக்கிட்டு டால்கேட்டுக்கு போகிறா. டால்கேட்டில் ஒரு மில் இருக்குது, அங்கே தான் டாம் இருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறான். அங்கே போனவுடனே அவளும் டாமும் வந்து சரி லூசியை போய் காப்பாற்றலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த போட்டை வந்து லூசியை தேடின்னு போகிறாங்க. ஆனால் அந்த போட்டு வந்து அங்கே அந்த தண்ணியில் அடைச்சிக்கிட்டு ஆகிறதுல நிறையா குப்பை இதெல்லாம் வந்து அந்த வெள்ளப்பெருக்கில் வந்து அதில் மாட்டிக்கிட்டு படகையும் வந்து அதை அடிச்சுக்கிட்டு போயிடுது. மேகியும் டாமும் வந்து ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த தண்ணியில் வந்து மூழ்கி இறந்துடுறாங்க. இதோட கதை முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.